மரியாவை தடுக்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மரியாவை தடுக்காதீர்கள். ஒரு மரியாள், அன்னை மரியாள் இயேசுவின் பிறப்பிற்கு காரணமாயிருந்தார்கள். ஒரு மரியா, லாசரின் சகோதரி மரியா, இப்போது நாம் வாசிக்கப்பட இருக்க இந்த நற்செய்தியில் காணப்படுகிற மரியா, ஒரு காலகட்டத்தில் தன் மரணம், தனக்கு ஆவியிலே மரணம், ஆன்மாவிலே மரணம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அங்கே இயேசுவின் கால்மாட்டில் அமர்ந்து கண்ணீரை பொழிந்து கூந்தலால் துடைத்து அவர் பாதங்களை முத்தம் செய்து நறுமண தைலத்தை பூசி பாதங்களை முத்தம் செய்தார். அங்கே தன் மரணத்தை தடுக்க அங்கே தைலத்தை பூசினார், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அதே மாதிரியால் மீண்டும் இப்பொழுது இயேசுவின் தலை மீது நறுமண தைலத்தை பூசுகிறார். இதற்காக இயேசுவின் மரணத்தை அறிவிக்கும்படியாக அந்த காரியத்தை செய்கிறார். ஏனென்றால் யூத முறைப்படி அமிதமான நறுமண தைலம் இறந்தவருடைய உடலிலே பூசப்படுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. அந்த தைலத்தை தான், வெளியேறப்பட்ட அந்த தைலத்தை தான் இந்த மரியாள் இங்கே இயேசுவின் தலையில் ஊற்றுவதாக நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவளை தடுக்காதீர்கள். என் மரணத்தை குறித்து, ஒரு காலத்தில் அவள் மரணத்திற்காக தைலத்தை பூசினாள் கால்களில், அந்த ஆன்மீக மரணம் அவளுக்கு மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டது, உயிர்ப்பை பெற்றுக்கொண்டால், இப்பொழுது அவள் வருகின்ற என் மரணத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி கூட அந்த மரியாவை தடுக்காதுன்னு சொன்னார். ஒரு மரியாள் வழியாக பிறப்பு, ஒரு மரியாள் வழியாக மரணம், இன்னொரு மரியாள் வழியாக மகதலேன் மரியாள் வழியாக ஆணுடைய உயிர்ப்பு இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்டது. ஆகவே இங்கே பொதுவாக மரியாவை தடுக்காதீர்கள். இவர்களெல்லாம் தடுக்காத பொழுது கடவுளுடைய திருவுளம் இவர்கள் வழியாக பூமியில் நிறைவேற்றப்பட்டதை பார்க்கிறோம். அதுபோல நாமும் தடுக்கப்படாமல், நாமும் தடை செய்யப்படாமல் ஒவ்வொரு நாளும் இந்த மூவரும் செய்த அதை செயலை, இயேசு கிறிஸ்து பிறந்தார், இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தார், இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதை நம்பிக்கையின் மறைபொருளாய் ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் வழியாக இந்த உலகத்துக்கு அறிவிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.